லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். அல்லேலூயா. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நிறையாத நேரத்துல அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல வசனம் பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த நாள் நீங்க நினையாத நேரத்துல, நம்ம நினைக்காத நேரத்துல அந்த நாள் வராதபடி எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் பெருந்தீண்டினாலும் இல்ல வெறியினாலும் இல்ல உலகத்துல உள்ள பல கவலைகளினாலும் நிறைந்திருந்தா, பாரம் அடைந்திருந்தா கர்த்தரோட நம்ம சேர மாட்டோம், கர்த்தரோட அண்டி இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதாரணம் நான் சொல்லி தரேன். நமக்கு வீட்டில் வந்து ஒரு பெரிய சங்கடமான நிகழ்வு நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு ஜெபமோ மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்காது இல்லையா? கொஞ்சம் எதனால? ஏதோ ஒரு கவலை. அதே போல கவலை ஆண்டவரோடு உள்ள இணைப்பு ஆக்குப்பை பண்ணிடும். ஸ்தோத்திரம். அதுதான் இங்க சொல்லுது. உங்களை இருதயம், ஆமென், இன்னைக்கு உள்ள உலகத்துல பெருந்து இதெல்லாம் சொல்லி இருக்கிறது இன்னைக்கு உள்ள உலகத்தை பத்தி. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க உள்ளவர்கள் ஆகாரம் இவ்வளவு, இப்படி நான் பார்த்துருக்கிறேன், இவ்வளவு பெரிய டேபிள் இப்படியே ஃபுல் ஆகாரம் நடுவில் ஒரு கேமல வறுத்து வச்சிருப்பாங்க. ஆனா சாப்பிடுறது கொஞ்சோட தின்னுட்டு என்னத்தை செய்யறாங்க? பெருந்திண்டி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? காசு இருக்குன்றதுனால என்ன செய்யணும்னே தெரிய மாட்டேங்குது, எப்படி அதை வீணாக்கணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் உலகத்துல ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பழைய காலத்துல எத்தனை ஹோட்டல் நம்ம பார்த்துருக்கிறோம்? ஒரு சாய கடை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஹோட்டல்ஸ், ஆமென், நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு இது வந்துருச்சுன்னா, லீவ் வந்துருச்சுன்னா முதல்ல போய் அங்க ஏதாவது நல்ல டேஸ்டா சாப்பிடணும். அது இன்னைக்கு நமக்கும் அது நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு இல்லையா? அல்லேலூயா. அந்த கால மாற்றத்தை நான் சொல்றேன் பாருங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல வீட்டுல சமைக்கிற சாப்பாடு, அந்த காலத்துல சபையில உள்ள வசனம், இன்னைக்கு காலம் அப்படியே மாறிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஜனம் அதை தான் விரும்புறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம தேவைக்கு தான், நம்ம இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் தேவைக்கு தான் சாப்பிடுறோம், தேவைக்கு தான் இல்லையா? என்னைக்காவது சிச்சுவேஷன் வந்துச்சு, தேவை இருந்ததுன்னா மட்டும் நான் போயிட்டு என்ன செய்யறோம்? கொஞ்சமா காசு கொடுத்து கரெக்டா நம்ம பக்குவமா சாப்பிட்டு வந்துடுறோம் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆனா உலகம் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப பெரும் தீண்டினாலும் இன்னும் ரெண்டாவது எண்ணத்துல இருக்குன்னா வெறி. எண்ணத்துல இருக்கு வெறி. நான் இதுக்கு உதாரணம் சொல்லி தரேன். எங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரும், ஆமென், வேலை பார்த்தாங்க, 2 போட்டாங்க, படுத்துட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் வசனத்துல சொல்லி இருக்கு, கடைசி காலத்துல எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. இப்ப எண்ணெயும் திராட்சரசம் கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இதுல என்ன சொல்லியிருக்கு? வெறித்து கொண்டு. உலகம் அதுக்கு பின்னாலதான் போகுது. பழைய காலத்துல எப்படி இருந்தது? வந்து பிள்ளை குட்டிகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசுறது. பழைய காலத்துல என்ன செய்வாங்க? ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு கீழே என்ன செய்யும்? ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும். அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? ஆம்பளைங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. சாயங்காலம் 5-6 மணி. இன்னைக்கு உள்ள காலத்துல எங்க இருக்குது? 2 போட்டாங்க, படுத்துட்டாங்க. ஆமென். மற்றவங்க எல்லாம் அது போடாதவங்க என்ன செய்வாங்க? ஹோட்டலுக்கு போனாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். வித்தியாசமான ஏதாவது உணவு இருக்கா இன்னைக்கு அப்படின்னு தேடுறாங்க. அப்படிதானே? உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து 3வது என்னன்னா லௌகீக கவலை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நான் அடுத்து முன்னால நான் யோசிப்பேன், ஐயோ நான் திருமணம் பண்ணணும்னா என் கையில கொஞ்சம் காசு வேணுமே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். திருமண செலவெல்லாம் இருக்குது, ஒரு 4-5 லட்சம் வேணும் கையில.
அடுத்த திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நடக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கை நடத்தணும்னா கொஞ்ச நாளுக்கு ஸ்டேபிலிட்டி, இனிஷியலான ஐட்டம்ஸ் வாங்கணும்னா எப்படியும் ஒரு 1 லட்ச ரூபாய் கையில் இருக்கணுமே, இப்படி எல்லாம் யோசிப்பேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும், அடுத்து பையன் வந்துட்டா, பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, நம்ம இந்த லெவல்ல நம்ம இருந்த அன்னைக்கு 14,000 ரூபாய் நம்ம சேலரி வாங்குறேன், அப்போ இந்த லெவல்ல இருக்கும்போது நான் எப்படி பண்ண முடியும், இப்படியே நம்முடைய வாழ்க்கை இப்படி இதுக்கு பின்னாலே போகுது. அப்ப இதுக்கு பின்னாலே போக்கஸ் பண்ணும்போது, உண்மை சொல்றேன், இதுக்கு பின்னாலே போக்கஸ் பண்ணும்போது கர்த்தரோடு உள்ள இசைவு போயிடும். அப்படியே இந்த வெறினாலே வளர்ந்து 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 அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவல்ல வந்துட்டேன். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் சொல்லி ஒரு வண்டியும் கொடுத்துட்டாங்க. ஆமா, எங்க போனாலும் டோல்கேட்ல டோல் கிடையாது. அவ்வளவு ஒரு நல்ல மதிப்பான லெவல்ல வந்துட்டு இது எங்க போச்சு, இதுலதான் இருந்துச்சு லௌகீக கவலை. உலகத்துல நான் இன்னைக்கு வாழ்றதுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது வாழணுமே, என் பிள்ளை எப்படியா, நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நாளைக்குள்ள ஆகாரம், நாளைக்குள்ள உடை, நாளைக்குள்ள வாழ்க்கைக்காக நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் இதை மட்டுமே சிந்தித்துட்டு இருந்தா, இதை மட்டும் சிந்தித்துட்டு இருந்தா அவன் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ஆண்டவர் விட்டு பின்னால வாங்கி போயிருவோம். ஸ்தோத்திரம். அவன் ஒரு வசனத்துல எப்படி சொல்லியிருக்கு, மத்தேயுல 6:30 நினைக்கிறேன், ஓடுங்க, எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன், 6:30 இருந்தாலும் எடுங்க. சரி, உன் வலது கை உனக்கு 6:30 விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார். இன்னைக்கு வளர்ந்து நாளைக்கு வாடி போகிற அந்த புல்லுகளுக்கே அன்றாட ஆகாரம் கொடுக்கிறாருன்னா உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகையால் கீழே 6:34 இருக்கு பாருங்க, 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக. நாளைய தினம்ன்றது நெக்ஸ்ட் டே, நாளைக்குன்ற நாள், அந்த நாள் கவலைப்படணுமா, ஆல்பினுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கவலைப்படணுமா, அந்த நாளைக்குள்ள நாள் ஜெகதீஷ் பிரதருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாள் கவலைப்படுமா, அல்லேலூயா, ரைட்டா இல்லையா. நமக்கு எனக்கு நாளைக்குள்ள நாள், நம்ம அப்படியே திருப்தியா தூங்கி காலையில எழும்பிருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அது மட்டும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நாளைக்குள்ள நாள் அதுக்குரிய பாருங்க, நாளைக்குடைய வாசிங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். புரியுதா இல்லையா, நாளைக்குள்ள நாள் என்ன செய்யுமா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், ஆமென். நம்மளை தேடுகிறவங்க ஒருத்தன் இருக்கிறாங்க, அந்த அந்த இவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவைக்கு அந்த நாடு கவலைப்படுமா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கவனியாது இருப்பாரோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் நமக்கு பார்த்துக்குவாரு, அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் என்ன செய்யுது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா, உலகத்துல இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே. ஆனா நமக்கு அல்லேலூயா, இந்த மாதிரி எந்த காரியங்களையும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் அது காலத்துல நிவர்த்தியாய் செய்து முடிக்கிறார், அல்லேலூயா. இப்ப இங்க என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த காரியங்களை யோசித்தா அந்த காரியத்தை விட்டுருவோம். கிறிஸ்துவோடு உள்ள ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரோட அடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம விட்டுருவோம், அல்லேலூயா. அதான் கசந்து, மனம் கசந்து, ஐயோ ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு காரியம் நடக்கலையே ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்னு தெரியல, நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு இருந்தோம்னா ஜெபிக்க மாட்டோம், ரைட்டா இல்லையா. அதுதான் அந்த வசனத்துக்கு அல்லேலூயா உண்மையான அர்த்தம். ஆண்டவரே நாளைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நாளைக்கு என் பிள்ளைக்கு காலேஜுக்கு போனோம், அவங்க ஃபீஸ் எப்படி கட்ட முடியும், ஆமென். நான் இன்னைக்கே சேர்த்து கையில 5 காசு இல்ல, இன்னைக்கு நான் சேர்க்கலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் வாழ்நாள் ஃபுல்லா அவன் எத்தனை படிக்கிறான், 5th படிக்கிறான், நீ காலேஜுக்கு எத்தனை நாள் இருக்கு, இப்பவே நான் யோசிச்சுட்டு இருந்தா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா ஆண்டவர்ல இருந்து பின்வாங்கி போகுமே தவிர, அல்லேலூயா, அந்த காரியமும் நடக்காது, இந்த காரியமும் நடக்காது, அல்லேலூயா. இதே இது ஆண்டவர் அண்ட 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 ஆண்டவரோடு சேர 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 மற்ற காரியம் எல்லாம் திறக்கப்படும், ஆமென், அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோட இருக்கும்போது மற்ற காரியத்தை உடைச்சு 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 எடுத்துருவாரு. பேதுரு
எக்ஸாம்பிள் சொல்றேன். பேதுருவை பிடிச்சி என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பத்தி பேசுனதுனால சிறைச்சாலையில கொண்டாந்து போட்டாங்க. அல்லேலூயா. சாதாரண சிறைச்சாலை கிடையாது, 4 வாசல் இருக்கு. எத்தனை வாசல்? 4 வாசல். 4 வாசல் தாண்டி உள்ள கொண்டாந்து போட்டாங்க. இவர் எப்படி ஆகிலும் வெளியே வந்துருவாரு, வரக்கூடாதுன்னு போட்டாரு. அல்லேலூயா. தேவனுடைய தூதன் அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாரு. தேவனுடைய தூதன் முன்னால வந்த உடனே முதலாம் வாசல் ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போகும்போது 2ஆம் வாசல் ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சு. இன்னும் உள்ள போனா 3ஆவது வாசல் திறந்துச்சு. 4ஆம் காவலும் தாண்டி உள்ள போனா 4 வாசல்லையும் 2 சைடுலயும் 2 போர்ச்சவர் நிக்கிறாங்க. இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு எல்லாம் நல்லா தூங்குறாங்க. ஆண்டவர் வந்ததும் தெரியல, ஆண்டவர் போனதும் தெரியல, பேதுரு உள்ள இருந்து காணோன்றதும் தெரியல. அல்லேலூயா. முதலாம் காவல் திறந்து உள்ள போனாரு, 2ஆவது காவல் திறந்து உள்ள போனாரு, 3ஆவது திறந்து உள்ள போனாரு, 4ஆவது திறந்து உள்ள போகும்போது பேதுரு எப்படி இருந்தாராம்? எப்படி இருந்தாரு? ஐயோ இங்க மாட்டிக்கிட்டோமே, நாளைக்கு போய் அங்க மெசேஜ் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிருந்தார். அப்படிதானே? அவர் செம தூக்கம் உள்ள. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, கவலைப்படாதீங்க, தூங்க. ஆமென். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருங்க, செவிங்க, ஆமென், பாட்டு பாடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரும்போது சொன்னாங்க, என்னடா இது ரோட்ல இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. ஆமென். கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு முன்னால நிறைய தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. அப்பதான் நம்ம இந்திரா சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல அப்படி கிடையாது, நல்ல பயங்கரமா மழை பெஞ்சிச்சு, நான் பார்க்கவே இல்லையே. அப்பதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நல்ல சவுண்டா பாட்டை போட்டுட்டு அப்படியே அழகா உட்காந்து, அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா வெளியே போகும்போது அதான் காற்றையும் காண மாட்டேங்குது, செம மழை. ஆமா, இதெல்லாம் நடந்திருக்கா இது நடுவில். அதே மாதிரிதான் ஆண்டோட பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளியே என்ன நடந்துட்டு போகுது, தட் இஸ் நாட் அவர் மேட்டர். உள்ள ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோட இருக்கிற தேவன் அவர் நினைக்கிறாரு, அவரை மட்டும் அண்டி கொள்ளணும். அவர் அண்டி கொண்டுட்டா மற்ற காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். பேதுரு உள்ள போகும்போது பேதுரு எப்படி இருக்கிறாரு? கவலைப்படல, தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா உண்ட மயக்கம், தொண்டனுக்கு உண்டுன்னு சொன்ன மாதிரி நல்லா தூங்குறாரு. அவர் குவாரட்டை விட்டு தூங்குறாரு. தூதன் போய் விழாவில தட்டி எழும்பு, போக வேண்டியது. அவர் இப்படி இப்படி முழிச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு கண்ணுல தெரியுது. அந்த தூக்க கறக்கல அப்படியே போறாரு. பின்னால பார்த்தா தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு நீ போப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமென். அந்த வாசல்கள் எல்லாம் அப்படி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேதுரு வெளியே இருக்கிறார், உள்ள இருந்தவர் வெளியே இருக்கிறார். இதேதான் நமக்கும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்புறார் அது ஒண்ணுதான். மத்த உலகத்துல உள்ளதெல்லாம் விட்டுருங்க, அவர் கையில கொடுங்க. கீழே இருக்கிற புல்லையே போஷிக்கிறவர், மேலே இருக்கிற பறவைகளே போஷிக்கிறவர் நம்மளை போஷியாமல் இருப்பாரோ? நம்மளை வழி நடத்தாமல் இருப்பாரோ? நம்முடைய பாதைகள் முட்டுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் திறக்காமல் இருப்பாரோ? பேதுருவுக்கு 4 வாசலையும் திறக்க முடியுதுன்னா பண்ணாம இருப்பாரோ? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க என்ன சொல்லி இருக்கு இந்த வசனத்துல? இவைகளை குறித்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தா ஆண்டவரோட ஐக்கியம் பின்னால போயிடும். அப்போ என்ன வாசிங்க, உங்கள் இருதயம் பெருந்தீட்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, லௌகீகனா உலக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு, பாரம் அடைந்து இருந்த ஆண்டவரோடு விலகி இருப்பீங்க. விலகி இருக்கும்போது நம்ம நினைக்காத நேரத்துல ஆண்டவர் வந்துருவாரு. வந்துட்டா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இவ்வளவு நெடுநீளமா கேப் இருந்தா கைவிட விட்டு போயிருவீங்க அப்படின்றது அந்த இடத்துல சொல்லப்படுது. நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா, அந்த நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருகிறார். ஸ்தோத்திரம். அதை பத்தி கொஞ்சம் இவ்வளவு நேரம் நம்ம வசனத்தின் படி பார்த்தோம். இன்னி கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம போவோம். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல். இந்த நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அது நம்ம கண்டினியூவா படிக்க போறோம். இன்னைக்கு அது ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம். யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம், விசேஷம். அல்லேலூயா. அதுல 1வது வசனத்துல ஒப்பனாகிய நான் சத்தியத்தின் 1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை
தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். ஆமா ஆமே. நம்ம என்ன சொன்னோம்? நினையாத நேரத்துல அந்த நாள் கிறிஸ்து வானத்துல வந்து நம்ம கைவிடப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப நினையாத நேரத்துல அவரு வருவாரு இல்லையா? ஸ்தோத்திரம். அதுதான் இனி சம்பவிக்க போகிற காரியம். அது என்னது? இனி சம்பவிக்க போகிற காரியம். இனி சம்பவிக்க போகிற காரியத்தை பத்தி சில க்ளூஸ் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே வெளிப்படுத்தல, மனுஷனுக்கு தேவை உள்ளதை மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது யார் வழியா வெளிப்படுத்தி இருக்கிறாரு? யோவான் வழியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். 4வது வசனத்துல யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. இப்ப என்னன்னா சபைகளுக்கு எழுதுறாங்க, சரியா? இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப என்ன பண்றாருன்னா 7 சபைகள், 7 காலகட்டத்துல இருந்த சபைகள். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா கடைசி சபையில இருக்கிறோம், சரியா? அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த பீரியட்ல இருக்கிறோம்? கடைசி சபையின் பீரியட்ல இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சீக்கிரத்தில் சம்பவிக்கப்பட போகிற காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள். இந்த ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளும் எங்க இருந்துச்சு? துருக்கி. இன்னைக்கு துருக்கின்னு சொல்ற இடத்துல டர்க்கி, அந்த இடத்துலதான் அந்த சபைகள் எல்லாம் சுத்தி 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 இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த சபையின் காலகட்டங்களை நம்ம வாசிப்போம். இந்த வசனத்துல இருந்தது போல இல்லையா? 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். எல்லாரும் என்ன செய்வார்? ஆண்டவர் வரும்போது ஆண்டவரை பார்ப்பார்கள். இதெல்லாம் யோவானுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 9வது வசனத்துல உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கு அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம், வசனத்தை போதிச்சதுனால இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சாட்சி கொடுத்ததுனால என்ன பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? பத்மோ அப்படிங்கிற ஒரு தீவுல கொண்டு வந்து போட்டாங்க. நான் அங்க இருக்கிறேன். இப்ப எங்க இருக்கிறாரு? ஆமென். எங்க இருந்து இருக்கிறாரு? நாட்டுல இருந்து இப்போ தீவுக்கு போயிட்டார். தீவுல ஒண்ணுமே இல்ல. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் குற்றம் செய்யறாங்களோ ஓவரான தண்டனை அப்படின்னா சிலுவையில அறைவாங்க, தலையில அடிப்பாங்க, ஆணி அடிச்சு கொள்ளுவாங்க. ரோமர்களோட வழக்கமா இருந்தது. சிலவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா நாடு கடத்திடுவாங்க. நாடு கடத்தினா எங்கேயாவது போட்ல கொண்டாந்து ஒரு தீவுல போட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படியாவது இன்னைக்கு உள்ள சர்வைவல்னு சொல்லிட்டு அநேக இதெல்லாம் நேஷனல் ஜியோகிராபில அது இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல நம்ம இந்தியால எல்லாம் சர்வைவல் டெக்னிக்ஸ் அப்படின்னு. அந்த சர்வைவல்ல இந்த சர்வைவல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா ஓடியே போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொண்டாந்து போட்டு தீவுல போட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. எப்படி சர்வை பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி இவரை கொண்டாந்து ஒரு தீவுல போட்ட போது ஆண்டவர் அவர் பக்கத்துல இருந்தார். அல்லேலூயா. சோதனை வரும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ நெருப்புல போடுறது வரைக்கும் கர்த்தர் அங்க வரல. ஆமென். அந்த ஆள் என்ன சொன்னார்? ராஜா என்ன வணங்கணும். இவர் என்ன சொன்னாரு? முடியாது. பிடிச்சு உள்ள நெருப்புல போட்டாங்க. நெருப்புல போட்ட உடனே ஆண்டோட கரம் அந்த இடத்துல இறங்கிச்சு. ஆமென். ஆண்டவரே கிறிஸ்து அந்த இடத்துல உலாவினார். அதான் ராஜா சொல்றாரு, 3 பேரை அல்லவோ போட்டோம், இன்னைக்கு 4 பேர் இருக்கிறாங்களே, அதுல முன்னால இருக்கிறவர் முகம் எப்படி இருக்குதான்? தேவனுடைய முகத்தை போல இருக்கிறது அப்படின்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க 7 மடங்கு சூட்டை அதிகப்படுத்தின போதும் கூட அவங்க என்ன பண்ணாங்க? கொண்டு போனாங்க. 2-3 பேர் பெரிய பயல்வான்கள் தூக்கிட்டு போனாங்க. அவங்க எல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க உள்ள இருந்து அப்படியே சுத்துறாங்க. ஆமென். ஒரு முடி கூட எரிந்து போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆமென். அந்த சிச்சுவேஷன் வரும்போது கர்த்தர் இறங்கி வர்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேரளால நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஒரு அம்மா இருக்கிறாங்க வயோதிபத்துல, அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல அங்க எங்கேயோ இருக்குது போல இருக்கு. அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கர பலவீனம், வயோதிபத்தினால பயங்கர பலவீனம். அந்த நேரத்துல அவங்க ஜெபம், ஆண்டவரே எனக்கு இந்த காலையில் ஏதாவது ஒரு டிஃபன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அவன் நினைக்கும் போது கொஞ்ச நேரத்துல வந்து டொக் டொக் டொக்னு ஒரு கதவு சவுண்டு கேட்குமா. இவங்க போய் கதவை பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம், ஒரு சாப்பாடு தந்துமா. இது நடந்த ஒரு காரியம். உடனே அவங்க ஆண்டவர் நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாங்களாம். அவன் திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக்காக இருக்குமா, நடுவில் இப்படியே யாருமே கிராஸ் பண்ண முடியாது. பசங்கள்லாம் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, இவங்க பாட்டுக்கு மூதாட்டி இல்லை, அவங்க அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வருவாரு, கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்து கிராஸ் பண்ணி விட்டுருவாரு. அவங்க தேங்க்ஸ்ன்னு அப்படி சொல்லி திரும்புறதுக்கு முன்னால ஆள் இருக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவை உள்ள இடத்துல இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது தேவனுடைய கரம். அல்லேலூயா, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பெரியவரா இருந்தாலும் இப்படியும் வர முடியும். அல்லேலூயா, எந்த ரூபத்தினாலே அவர் வர முடியும் கீழே. அல்லேலூயா, மனிதனுக்கு மனிதனாக வந்தவர் இல்லையா, ஸ்தோத்திரம். அப்ப இவரை பத்ம தீவுல போட்ட உடனே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, சேர்ந்து இருக்கிறார். நாட்டுல இருக்கும்போது பிள்ளைகளும் குட்டிகளும் எல்லாம் இருந்தாங்களோ இல்லையோ தெரியல. அவங்க குடும்பத்தோட இருந்திருப்பாங்களா இருக்கலாம். அந்த நேரத்துல ஆண்டவர் வரல. கஷ்டம்னு வந்தோட விட்டுட்டு போன தேவன் அல்ல. அந்த இடத்துல இறங்கிட்டு தான் ஆண்டவர் அவரோட கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன், கர்த்தருடைய நாளில நான் ஆவிக்குள்ளானேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரோட வல்லமையினால நிரப்பிக்கிட்டாரு. நிரப்பினோட அன்னைக்கு என்ன பண்றாரு, அவர் தரிசனங்களை பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, பரலோகத்தை காட்டுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ பத்ம தீவுல இருக்கிறன்னு நினைச்சு சோர்வடையாத. அவர் சோர்வடையல, நான் உனக்கு பெரிய படமே காட்ட போறேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா, உனக்கு பெரிய ஸ்கிரீன்ல காமிக்க போறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, எங்க கொண்டு போயிட்டாரு, அவன் மேல கொண்டு போய் பரம ஈவு எல்லாத்தையும் காமிக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் பரலோகம், இனி நடக்க போகிற காரியம் என்ன, எல்லாத்தையும் வெளிப்படுத்துற. இந்த வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா. அவர் எழுதுறாரு, எல்லாத்தையும் எழுதுறாரு. அடுத்து, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் அல்பான்னா ஆதியும் ஒமேகான்னா அந்தம், நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. நான் முன்னால இருந்தேன், இப்ப இருக்கிறேன், இருந்து கொண்டே இருப்பேன். அடுத்து, பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோக்கியா என்னும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினார். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாருன்னா 12ல அவர் பேசினவரை பாக்குறதுக்கு நான் திரும்பினேன். அவர் திரும்பி பாக்குறாரு, யாரா என் பின்னால இருந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அவர் பேசுனது எப்படி இருந்துச்சா, பெரிதான எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தமா. அவர் திரும்பி யாருன்னு பார்த்தா, 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படியே 7 லேம்ப்ஸ் வச்சிருக்காங்க, குத்து விளக்கு. அதுல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது நடுவுல உலாவுகிற ஒரு வெண் அங்கி தரித்தவராய் ஒருத்தர் உலாவுகிறார். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அல்லேலூயா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை அங்க பாக்குறாங்க. அல்லேலூயா, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும், சிரசும் முடியும் வெண் பஞ்சை போல உறைந்த மழை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான, உலைக்களத்துல காஞ்ச, அதாவது நல்ல ஹீட் கொடுத்து அதுக்கு காஞ்ச அந்த சூடு கொடுத்து எப்படி இருக்கும், அந்த இரும்பெல்லாம் சூடாக்கி அப்படியே ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, அதே போல அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. அல்லேலூயா, தேவன் அவரை பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்து 16ல
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம் 7 சபைகள். 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் அவர் பிடிச்சிருந்தார் அப்படின்னா 7 நட்சத்திரத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்ப நம்ம நினைப்போம் தூதர்கள் அப்படின்னா அந்த காலத்துல ஒவ்வொரு தூதர்களை வச்சிருந்தாங்க. மிகாவேல், கெப்ரியல் அப்படி வச்சிருந்தாங்க. அப்படி இல்ல. தூதர்கள் அப்படின்னா மெசஞ்சர், the messenger of God. அல்லேலூயா, தூதர்கள். அடுத்து 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப 7 சபைகள் பேரை நம்ம பார்த்துட்டோம். எபேசு, சிமர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா. அல்லேலூயா, 7 சபைகள். இந்த 7 சபைகள் எங்க இருக்குது? இந்த காலகட்டத்தில் எங்க இருந்துச்சு? துருக்கின்ற அந்த கண்ட்ரிக்குள்ளாக இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒவ்வொரு சபைகளை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த மெசஞ்சர் அப்படின்றது யார் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த இந்த சபைகளை நம்ம குறிப்பிடும் போது 1900 இருந்து 1950 வரைக்கும் ஒரு சபை, 1950 இருந்து 2000 வரைக்கும் ஒரு சபை. அப்ப அந்த சபை, அல்லேலூயா, அந்த முதல்ல இருந்த சபைக்கு ஒரு பேர். அந்த சபையை நடத்துகிறவர் தான் மெசஞ்சர். அல்லேலூயா. அந்த சபையை வழி நடத்தினவர் தான் மெசஞ்சர். அல்லேலூயா, தூதன் அப்படின்னு அதுல காண்றோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுவது 2வது அதிகாரத்துல 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஒரு நிமிஷம். எபேசு சபையை தொடங்கி வைத்தவர் யாரு? எபேசுஸ் என்ற இடத்துல தொடங்கி வைத்த ஒரு சபையை தொடங்கி வைத்தவர் யாரு? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை நடத்திட்டே வந்தார். யார் நடத்திட்டு வந்தாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த சபையை நடத்திக்கிட்டே போறாரு. அல்லேலூயா. இந்த இடம் எங்க இருக்குன்னா வெஸ்ட் டர்க்கி, வெஸ்ட், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் சைடு. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க வெஸ்ட்டுக்கு? அமெரிக்கா. சரி விடுங்க, வெஸ்ட் சைடு. அல்லேலூயா, வெஸ்ட் டர்க்கி சைடுல வருது. இந்த சபை இருந்த காலகட்டம் AD 33 இருந்து AD 100 வரைக்கும். எப்போ வரைக்கும்? AD 33 இருந்து, அதாவது இயேசு மரித்து உயிரோடு எழும்பி போனதுக்கு அப்புறம் 33 வயசுல அவர் மரித்து உயிரோடு எழும்பி போறார். அதுல இருந்து 100 வரைக்கும் இந்த சபை இருந்துச்சு. இந்த சபையின் ஏஜ், அந்த டைம் லைன் அப்போஸ்தலிக் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படும். அந்த சபையின் டைம் என்னது? அப்போஸ்தலர்கள் இருந்த காலகட்டம், அப்போஸ்தலிக் ஏஜ். அப்ப அந்த சபையின் தூதன் சொல்லும்போது யார சொல்றாங்க? அது யோவான். யார சொல்றாங்க? யோவான். யோவானுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அந்த சபையை பத்தி அங்க சொல்றாரு. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற. இந்த அப்போஸ்தலிக் ஏஜ்ல தான் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும் போது, பேதுரு எல்லாம் ஊழியம் செய்யும் போது நம்ம இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டோட இயேசு ஆண்டோட நாமத்தை சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க? அல்லேலூயா, கள்ளத்தனமாக, அல்லேலூயா, கள்ள உபதேசங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய அந்த இடத்துல பேசுறாங்க. அப்போ எல்லாரும் கூடி இருந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் எல்லாம் கூடி இருந்து ஆலோசிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லுகிறவன் கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறான். நம்ம பொறுத்து இருப்போம், கனியினால் அறிய முடியும். அந்த காலகட்டத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்படி ஆண்டவரால் அல்லாத காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் அப்படின்னு எல்லாம் பொறுமையா இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. அதான் இங்க சொல்றாங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கிறதும். அப்படின்னா என்னது?
சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து. அப்ப அந்த காலத்து கட்டத்துல ஆண்டோட சபை விருத்தி அடைய 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 அவங்க போதகத்திலும் வேத ஞானத்திலும் வளரும் போது ஆராய்ஞ்சு பாக்குறாங்க, இது இவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது தவறா. அல்லேலூயா. நம்ம இங்க சபையில கேட்கிறோம் இல்லையா, இதை போய் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், இது சரியா இது தவறா. கிறிஸ்துவுக்குள்ள எங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும்? நெட்டில இல்ல, அல்லேலூயா, கூகுள்ல கிடையாது, வேதத்துல இருந்துட்டு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். பரிசுத்தாவிதான் நமக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன செய்வாரோ வெளிப்படுத்துவார், இது சரியா இல்லையான்றது அவரு இந்த வசனத்தையும் காட்டுவார், இந்த வசனத்தின் ஆதாரத்தையும் காட்டுவார், பேசுவார் நமக்குள்ள. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் பேசி இருந்தா அவர் சொல்றது கரெக்டாவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூகுள்ல சர்ச் பண்ணா அதுல 1000 லட்சம் பேர் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க, அது எதுவுமே சரியா இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மோட இருக்கிறார், அவர் நமக்கு பேசுவாரு, போதிப்பாரு, கண்டித்து உணர்த்துவாரு. அப்படித்தானே? அதுக்கு தானே தேர்தல் அனுப்பி இருக்கிறாங்க. வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்ட, ஆண்டவரே இந்த காரியம் சரிதானா, இது இப்படி கேள்விப்பட்டமே, இது இப்படி இருக்கா, இதுல ஏதாவது மாறுதல் இருக்கா, அப்படி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பேசுவார் அவரு. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அந்த சபை கிரியைகளிலும் பிரயாசத்தையும் அவங்களோட பொறுமை, அப்புறம் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பது, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து. அந்த காலத்துல பேதுரு என்ன பண்றாரு? சபையில இப்படி நிற்கும் போது எல்லாரும் ஆண்டவராய் கிறிஸ்து வர்றான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற உடைமைகள் எல்லாம் வித்துட்டு அப்போஸ்தலர் பாதபடியில கொண்டு வைக்கிறாங்க இல்லையா? நல்ல காரியம், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணாரு? பகுதியை இது பண்ணிட்டாரு. தேவையா? அவர் சொல்றாரு, அது உன்னுடையதா இருக்கவில்லையா, நான் கேட்கவா செஞ்சேன், உன் கையில தானே, இந்த பெசாம புத்திட்டு ஆராய்ச்சிக்கு போயிட வேண்டியதானே இல்லையா? அப்படிதான் சொன்னார் அந்த இடத்துல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல எதாவது நான் என்ன சொன்னேன்னா, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல். அல்லேலூயா. இப்பேற்பட்டவங்க நடுவுல வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க? சபைகள் உணர்வடைந்துடுறாங்க, இது தவறு, இது சரி, இவன் சொல்றது தப்பு அப்படின்னாலும் கரெக்டா பகுத்தறிஞ்சிடுறாங்க. அப்படி இருந்த ஒரு சபை தான் அப்போஸ்தலிக் ஏஜில் இருந்த சபை எபேசு. அல்லேலூயா. நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறியறதையும், அடுத்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த காலத்துல தம்முடைய வாழ்க்கையே குப்பை என்று எண்ணி, தோமா அங்க பேசாம இருந்துட்டு குடும்பத்தோட இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இந்தியா வந்தாரு? இங்க வந்து குத்தி கொண்டாங்க, தேவையா? தங்களுடையது வாழ்க்கை அற்பம் என்று எண்ணி கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலிக் ஏஜ் அந்த காலத்துலதான் அந்தந்த இடங்களுக்கு சிதறி போனாங்க. அல்லேலூயா. எதற்காகனா எருசலேமிலே இருந்தா மற்றவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? அல்லேலூயா. இவங்க பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த சபை 100 AD வரும்போது, அல்லேலூயா, 33 100 கிட்ட வர 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 ஆதியில இருந்த அந்த அன்பு தோய்ந்துகிட்டே வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருந்தது, இந்த கிறிஸ்து சீக்கிரம் வந்துருவாருன்னு அப்போஸ்தலர்கள் போதிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க எல்லாரும்? அதனாலதான் அந்த ஆஸ்திகள் எல்லாம் வித்து கொண்டு வந்தாங்க. கொண்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆலயத்துல இருப்பாங்க, ஜெபிக்கிறாங்க, போறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்து வரும்போது ஆயத்தமா இருக்கணும். அது மட்டும் தான் சபைக்கு இருந்தது மைண்ட்ல. கிறிஸ்து தாமதிக்க தொடங்கின உடனே ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? வாழணும்ல, பிள்ளைகள் எல்லாம் 40 ஏஜ் ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணி கொடுக்கல. என்னன்னா ஆண்டவர் வருவாரு, அப்படியே போயிடலாம். எதுக்காக இந்த காரியங்கள்? அந்த காலத்துல ஹிஸ்டரி இப்படி இருக்கு. கடைசியில திருடவும் அடுத்தவண்ட காரியங்கள் எல்லாம் புடுங்கிறதுக்கு தொடங்கினாங்க. யாரு? சபையில இருந்தவங்க. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, பவுல அப்போஸ்தலன் வழியா சொன்னாரு, ஆண்டவர் தாமதித்தாலும் என்ன செய்யணுமா? நம்ம அவனவன் தன்னுடைய வேலை. அதான் பவுல அப்போஸ்தலன் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாரு. என்ன செய்யறாரு? எங்க போனாலும் அவருடைய வேலை அனுதினம் செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறாரு. ரைட்டா இல்லையா?
தோல் பதனிடும் வீட்டுல போகும்போது அங்க தோல் வேலையை செய்தார். செஞ்சுட்டு அந்த காசுனால அவருடைய சாப்பாடையும் பார்த்துக்கிட்டார், ஊழியம் செய்தார். அதே மாதிரிதான் நீங்க உழைங்க, வேலை செய்யுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்துல இருங்க. அவர் தாமதம் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாவனுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படணும். அதுக்காக தான் அவர் தாமதம் பண்ணுகிறான்னு சொல்லி எல்லாரையும் பவுலோஸ் தேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டம் வர 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 100 வருடங்கள் வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. 33 AD இருந்து ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் நாளைக்கு வருவாரு, போனவர் அப்படியே வந்துருவாரு பார்த்து 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 இருக்கும்போது அவங்களுக்குள்ள சோர்வு வருமா வராதா? எத்தனை வருடம்? 33ல இருந்து 100ல இருந்து 33 கழிச்சா எவ்வளவு? 66 வருடங்கள். 67 வருடங்கள் அவங்க அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போ போக போக அவங்க எப்படி ஆயிட்டாங்க? ஆதியில கொண்டு இருந்த அன்பு தணிஞ்சுக்கிட்டே போச்சு. அதுதான் இங்க சொல்லி இருக்கு. ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். உன்னுடைய வெளிச்சத்தை, உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், அதை நான் புடுங்கிடுவேன். அல்லேலூயா. நீ திருந்தணும். பழையதா இருந்தது போல, நீ முதல்ல இருந்தது போல அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த சபைக்கு சொல்றதுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அந்த சபையை பத்தி அந்த இடத்துல அப்படி சொல்லப்படுகிறது. அடுத்து 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். இந்த நிக்கோலாய் யாரு நம்ம படிப்போம்? அப்போஸ்தலர் 6:5. அந்தியோக்கியாவில் இருந்த நிக்கோலாஸ். இந்த யோசனை எந்த யோசனைன்னா, ஆக்சுவலா சபையில ஜனங்கள் பெருக 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 நியாயம் விசாரிக்கவும் விதவைகளுக்கு உதவி செய்யவும் அந்த காலத்துல ஆட்கள் இல்லாமல் பராமரிப்பற்று போகும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் 6:1 இருந்து வாசிங்க. அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதமானவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். விசாரணை சரியா நடக்கல, கவனிப்பார் இல்ல. ஏன்னா அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜனங்களை எல்லாம் விசாரிக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆமா, நம்ம போதிக்கிற காரியத்துல நிப்போம், இந்த விசாரணை செய்வது அடுத்தவங்க கையில கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட சில ஆட்களை தெரிந்து கொள்றாங்க. அதுதான் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 6:5 வாசிக்கும் போது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோரையும், யாரு? பிரகோர், நிக்கோனார், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாஸ். அல்லேலூயா. அப்ப இத்தனை பேரை தெரிந்து கொண்டு என்ன பண்றாங்க? நியாயம் விசாரிக்க விடுறாங்க. ஆனா ஸ்தேவான் என்ன பண்ணாரு? சரியாக தான் அவர் வேலையை செய்து முடிச்சார் இல்லையா? பிலிப்பு என்ன செய்தாரு? சரியாக வேலையை செய்து முடிச்சார். இதுல 12 சீஷர்கள்ல ஒரு யூதாஸ் இருந்தது போல இதுல சில ஆட்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அதுலதான் அந்தியோகியாவை சேர்ந்த நிக்கோலாஸ். இவர் தான் இந்த நிக்கோலிட்டன்ஸ் அப்படின்றவங்களை உருவாக்கினவர். அப்படின்னா அவர் ஒரு போதனையை உருவாக்கினாரு. அந்த போதனையை ஃபாலோ பண்றவங்க நிக்கோலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அவர் போதனை எப்படி கிறிஸ்துவிட்ட இருந்து பவுல்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட போதனைகள் இல்லையா? பவுல் சிஷ்யர்கள் இருந்து பெற்றுக்கொண்ட போதனை. கிறிஸ்துவ கொடுத்த போதனை சிஷ்யர்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அதை டைல்யூட் பண்றாங்க சில இடங்கள்ல. இவர் எந்தெந்த விஷயங்கள டைல்யூட் பண்ணாரு அப்படின்னா, மொராலிட்டியில கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுறவங்க மொராலிட்டியில அவரு காமிக்கல. ஸ்தோத்திரம். அதாவது கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய
பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. அப்படின்னா என்னது? ஆமென். அந்நிய ஸ்திரியை பார்க்கும்போது இச்சையோட பார்த்தா விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்ற ஒரு கட்டளையை கொண்டு வந்த தேவன் இவர் அதுல இருந்து விதிவிலக்கா இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? எப்படி இரு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண. அல்லேலூயா. ஆண்டவர் அது மேட்டராவே கணக்கு பண்ணல. எப்படின்னா நாட் பவுண்டட் டு மாரல் லா, மொராலிட்டி அவரு சரி வராதுல போதிக்கல. இமோராலிட்டி உள்ளவங்களும் இருந்தாங்க, அதுக்கு அவர் ஜாலரா அடிச்சுக்கிட்டாரு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் pagan festival and evening kept for the gods. அப்படின்னா அந்த காலத்துல பாகால் அப்படின்னலாம் அநேக காரியங்கள் இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் இவங்க சாப்பிடுறது, அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸை பார்ட்டிசிபேட் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே. இப்போ ரோமன் கேத்தலிக் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு உருவாக்குனாரு? எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஜெர்மன்காரங்க ஒரு மதம் வச்சிருக்கிறாங்க, ஸ்பெயின்காரங்க இன்னொரு மதம் வச்சிருக்கிறாங்க, இட்டாலிக்காரங்க இன்னொரு மதம் வச்சிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவை உடையவர்கள்னு சொல்றவங்களுக்கு ஒரு மதம் இல்லை. அதனால என்ன செய்தாங்க? ரோமன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு வந்ததுதான் கேத்தலிக்கு அப்படின்னு மாறிச்சு. பிற்காலங்கள்ல மாறப்பட்டது. கான்ஸ்டன்டைன் உருவாக்கினார். கிறிஸ்டியானிட்டின்ற பெயரை கொண்டு வந்ததும் அந்த ஆள் தான். கான்ஸ்டன்டைன் யாரு? ரோமர் ஒரு எம்பரர், மிகவும் மோசமானவன். இப்ப இந்த மாதிரி தான் கொண்டு வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? பழையதையும் புதுசையும் டைல்யூட் பண்ணிக்கிட்டாங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செய்முறைகள் வழியாக கர்த்தரை ஆண்டிக் கொள்ள முடியும். நான் கிறிஸ்து சொன்னாரு, விசுவாசத்தின் வழியாக கர்த்தரை ஆண்டிக் கொள்ளணும், பாடுகள் வழியாக கர்த்தரை ஆண்டிக் கொள்ளணும், கிரியைகள் ஒருவரையும் ரட்சிக்காது அப்படின்னு கிறிஸ்து சொன்னார். ஆனா அவங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? நீங்க எப்படி வேணாலும் அங்கிட்டு இங்கிட்டு இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஆண்டவர் செய்வீங்க. இன்னைக்கு அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் அநேக சபைகள்ல இருக்கு இல்லையா? இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு ஆளு போதகம் பண்றாரு. எப்படி போதகம் பண்றாரு? பாவம் செய்யறவன் பாவத்தை நிறுத்தாதீங்க, செய்யுங்க. திருடுறவன் திருடிட்டே இருங்க, பொய் சொல்றவன் பொய் சொல்லிக்கிட்டே இருங்க. அதை நீங்க நிறுத்தினா உங்களுடைய அது என்ன சொல்லுவாங்க? நிறுத்தினா நீங்க உங்க சுய விருப்பத்தின்படி செய்கிறதா இருக்கும். சுயநீதி செய்கிறவங்களா இருக்கும். சுயநீதினால நீங்க நிப்பாட்டுறீங்க, ஆண்டவரோட அன்பினால நிப்பாட்டுங்க. போதனையை பாருங்க. அப்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவராகவே மேல இருந்து வந்து செய்யாதப்பா நீ இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லி அவர் மாத்தி அவருடைய நீதியை வெளிப்படுத்தினா நடக்குமா? இன்னைக்கு உள்ள போதனை எப்படி இருக்கு? இப்படியே போதனை பண்றாரு. இதே மாதிரி நிறைய இறங்கி இருக்காங்க ஓநாய்கள். என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த காலத்துல அப்ப இருந்திருக்கு. என்ன இருக்கு? நிக்கோலாய் மதஸ்தருடைய வேசித்தனம் பண்ணிட்டு சபைக்குள்ள வாங்க, அதுதான் அந்த ஆள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கை வைத்து ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிஷ்யர்களால, அல்லேலூயா, அவங்களே வழி தப்பி போனாங்க. அவங்க ஒரு டாக்டரினை கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணவங்க தான் நிக்கோலிட்டன்ஸ், நிக்கோலாய் மதஸ்தருடைய. இன்னைக்கு அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஒரு அநேக சபைகள்ல இருக்கு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அத கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபை இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய காரியங்களை யாரு வெறுத்தாங்க? எந்த சபை வெறுத்தாங்க? எபேசு சபை வெறுத்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ வெறுத்ததுனால முன்னிடத்துல இது ஒரு நல்ல காரியம் உன்கிட்ட இருக்கு, இந்த காரியம் நல்ல காரியம் இருக்குது. அவங்கள அப்பேற்பட்டவங்கள அது சரியில்லைன்னு சொல்லி கொடுக்குற, தப்பா வழியில போறீங்கன்னு சொல்லி கொடுக்குற, அது நல்ல விஷயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இந்த சபையில ஒரே ஒரு குறை என்னன்னா, இது அப்போஸ்தலிக் ஏஜ் ஆனனால ஒரே ஒரு குறை என்னன்னா, சோர்ந்து போயிட்டாங்க. கால தாமதமாக ஆக சோர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. மத்த எல்லா வகையிலும் நல்ல சபையா இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது சபை வாசிங்க 8வது வசனத்துல இருந்து. சிமர்னா. சிமர்னா அப்படின்னா பெர்சிக்யூட்டட் சர்ச். அதாவது பெர்சிக்யூஷன் என்னது?
உபத்திரவத்தின் சபை, உபத்திரவத்தின் காலத்துல வாழ்ந்த சபை, பெர்சிக்யூட்டட், மிகவும் உபத்திரவப்பட்ட சபை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் சொல்றேன் உங்களுக்கு. எம்பரர் ஒரு ஆள் வந்தாருன்னு, அந்த பேர் நீரோ. நீரோ சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்துல எல்லாம் பந்தங்கள் அப்படிதானே, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இருக்காது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவங்களா பிடிப்பாங்களாம், குடும்பத்துல உள்ளவங்கள ஒவ்வொருத்தங்களா பிடிச்சிட்டு அவருக்கு பொழுதுபோக்கே சாயங்காலம் அவரோட அரமனையில வெளிச்சம் வேணும். அதுக்கு என்ன செய்வாங்களாம், ஒருத்தனை கொண்டு வந்து தீய கொடுத்தி அதில் போட்டுருவாங்க. அவன் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் அந்த பாடி எரியுதோ அவ்வளவு நேரம் அது முன்னாலும் சேரை போட்டு உட்காந்துருப்பாராம். ஸ்தோத்திரம். வெளிச்சம் கிடைக்குமா அது வரைக்கும் அரமனை ஃபுல்லா. இப்படி அந்த உலகம் ஃபுல்லா நடந்துதான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பெர்சிக்யூட்டட் அப்படின்னா இந்த பீரியடு. இந்த பீரியட் எப்படின்னா 100ல இருந்து 312 AD. 100ல இருந்து 312 AD. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலத்துல ரோமன் எம்பையர் அந்த இடத்துல இருந்தது, ரோம அரசாங்கம் இருந்தது. சிவியர் பெர்சிக்யூஷன் சபை மேற்கொண்டது. சிவியர் பெர்சிக்யூஷன் என்ன சொல்லுவாங்க, உபத்திரம் சபை எதிர்கொண்டது. அப்ப அந்த காலத்துல இருந்த பாஸ்டரோட பேரு, மினிஸ்டரோட பேரு வந்து பாலிகார்ப். பேர் என்னது? பாலிகார்ப். ஆமென். பாலிகார்ப் அப்படின்றவர் தான். அவர் தான் சபையின் தூதன். அந்த சபையை பெர்சிக்யூஷன் நடுவுல கூட வழி நடத்தி சென்றவர். ஆமென். அவர் யாருடைய டிசைபிள் அப்படின்னா யோவானுடைய, அப்போஸ்தலர் யோவானுடைய டிசைபிள், ஃபாலோவரா இருந்தாங்க. சரியா? அவரால நியமிக்கப்பட்ட, ஆர்டைன்டு பை ஹிம், அவரால நியமிக்கப்பட்ட போதகராக இருந்தாரு. அவர் 86 வருடம் என்ன செய்தாரு, அந்த இடத்துல இருந்து வழி நடத்திட்டு வந்தாரு. ஸ்தோத்திரம். AD 155ல அவரை கொன்னாங்க. எப்படி கொன்னாங்க அப்படின்னா எரிச்சு கத்தியால குத்தி கொன்னாங்க அவரை. AD 55ல. இந்த பீரியட் சிமர்னா சபை பெர்சிக்யூஷன் சர்ச், பெர்சிக்யூட்டட் சர்ச் 100ல இருந்து 312 வரைக்கும் ரோமா எம்பரர் ஆட்சி செய்கிற காலங்கள். பாலிகார்ப்ன்ற போதகர் இருந்தாரு, டிசைபிள் ஆஃப் ஜான், அப்போஸ்தலர் ஜான், ஆர்டைன்டு பை ஹிம், அவரால நியமிக்கப்பட்டவர். 86 வருடம் அவர் சபையை இப்படி வழி நடத்தி போகிறார். அப்ப அவருக்கு தான் இந்த காரியங்களை எழுது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் 155 ADல என்ன செய்யறாருன்னா கில்டு பை அங்க உள்ள ரோமன் எம்பரரால கில் பண்ணப்படுறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்றாங்க. இப்போ இந்த பகுதி சிமர்னா சபை இருந்த பகுதி இன்னைக்கு இஸ்மீர்ன்ற ஒரு இடம் இன்னைக்கு இருக்குது துருக்கியில. இஸ்மீர் அப்படின்ற அந்த இடத்துல சிமர்னா சபை இருந்துச்சு. அல்லேலூயா. ரெவலேஷன் 2:8 இருந்து வாசிங்க. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது. யாரு சொல்றா? கிறிஸ்து சொல்றாரு. அவர் முதல்ல இருக்கிறாரு, இருந்துகிட்டே இருக்கிறாரு. மரித்திருந்தும் பிழைத்தவர், மரித்து உயிரோடு எழும்பினவரும் ஆகியோர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், உன் கிரியைகளும் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அந்த காலத்துல ஆமென் அநேகர் அவங்கள தூஷிச்சாங்க, அவங்கள உபத்திரவப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாம் பவுல் அப்போஸ்தலன்லாம் சொல்ல போனா நல்ல சம்பத்துடையவர், 9 கப்பல்களுக்கு உரிமை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த காலத்துல நிறைய செல்வ சம்பத்துகள் இருந்த போதிலும் அவங்க என்ன செய்தாங்க, தாழ்மையின் கோலத்தை எடுத்து அநேகருக்காக பல இடங்கள்ல போனவங்களா இருந்தாங்க. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும், அல்லேலூயா, அநேகர் செய்த தூஷணங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன். அடுத்து 10வது வசனம் தான் இம்பார்ட்டன்ட். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நான் சொன்னேன்ல, இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்களா பிடிச்சு என்ன பண்ணாங்க, எரிச்சாங்க. அடுத்து இவர் என்ன பண்ணாங்க, எரிச்சு ஸ்டாப், குத்தி கொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்.
ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இவர் என்ன சொல்றாரு? காவல்ல போடுவாங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ மரண பரியந்தம் தைரியமா இரு அப்படின்னு அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆவியானவர் சபை சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை, சேதப்படுவதில்லை. அந்த காலத்துல அந்த இப்பேற்பட்ட பெர்சிக்யூஷன்லையும் கூட ஸ்டெடியா நிக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்றது, ஆமென், என்ன சொல்றாங்க? இரண்டாம் மரணம், இனி ஒரு மரணம் உனக்கு இல்ல. நம்ம இப்ப ஆண்டோட வருகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ராப்சர்ல நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு மரணம் இருக்கா? இல்ல. இரண்டாம் ஒரு மரணம் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் எவர் லாஸ்டிங், கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. நம்ம நீதினால, ஆண்டவர் செய்த நீதினால நம்ம என்ன பண்றோம்? பிழைத்து, கிறிஸ்துவுக்குள்ளா பிழைத்து என்ன பண்றோம்? கிறிஸ்துவோட எழுந்தருளி மேல போறோம். அதுக்கப்புறம் நமக்கு மரணம் அப்படின்றது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மரணம் இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. அப்படின்னா என்னது? இன்னொரு மரணத்தை அவன் பார்க்க மாட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு இரண்டாம் மரணம்ன்றது நம்ம பரவ படிப்போம். அல்லேலூயா என்று எழுதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம கண்களை மூடுமா? 2 சபைகளை பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் பெருந்தீவினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நினையாத நேரத்துல ஆண்டவர் வருவாரு, அதனால எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லி இருக்கு. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை நம்ம படிச்சோம். ஆமென். இந்த சபைகளை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். சபைகள் முடிந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, நடந்துச்சு அப்படின்றதையும் படிப்போம். போன வாரங்களை நம்ம படித்தோம். இதை கண்டினியூ பண்ணி நம்ம ஆமென் கடைசி மட்டும் இது என்ன கர்த்தர் சொல்ல வருகிறார்ன்றதை நம்ம படிப்போம். ஆமென். நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? கர்த்தரை அண்டி இருக்கணும். கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தஞ்சமா கொண்டிருப்போம், பாக்கி எல்லாம் நமக்கு நடக்கும். பாக்கி எல்லாம் நம்ம நடக்கும். ஆமென். கவலைப்படுகிறதுனால யாருமே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா அதே இது ஆண்டோட பாதத்துல இருந்தா எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, அருமையானவர்களுக்காக நன்றி. எங்கள் மத்தியில நீ பேசிக் கொண்டிருந்தீர், அதற்காக நன்றி. மாறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருந்தீரே. ஆமென், ஸ்தோத்திரம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆதி சபையில் ஆண்டவரே தங்களுடைய ரத்தத்தை சொரிந்து ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு இந்த ரட்சிப்பு அந்த செயினை கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. எங்க காலகட்டம் வரைக்கும் எடுத்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்போ சொல்லி எத்தனை பேர் பல இடங்கள்ல போய் உங்களுக்காக ஊழியம் செய்திருக்கிறாங்கப்பா. அதனால நாங்க இன்னைக்கு ஆண்டோட பாதத்தில் இருக்கிறோம்ப்பா. இந்த வெளியேறப்பட்ட வாக்கியத்தை அவங்க வழியா ஆண்டவர் தந்தீரே, அதற்காக நன்றி. கிறிஸ்துவை எங்களுக்காக எல்லாருக்கும் மேலா தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய குறை குற்றங்களை மன்னித்தரலாம். நாங்க நினையாத நேரத்துல கர்த்தர் வந்தாலும் நாங்க ஆயத்தமா இருக்க கிருபை செய்யும். அவன் எல்லாவற்றையும் இன்றைக்கே மறந்த ஆண்டோடைய சமூகத்துல பாதம் ஒன்றே போதும் என்றே இயேசு ஆண்டவர் துணி கேட்டேன்னு சொன்னது போல நாங்க உங்களுடைய சமூகத்திலே தஞ்சமாய் கொண்டிருக்க கிருபை செய்யும். இந்த போற காலங்களில கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பாதத்துக்குள்ள நாங்க பிரிந்து சொல்லுவோம். பிரியாத நேசரங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.